ஏன் அப்படி பண்ணீங்க? ஏன் கொட்டும் ஃபர்ஸ்ட் நீ? பட்டர்ஃப்ளை. ஓ இதோ இருக்கு. மம்மிக்கிட்டே பறக்குது. வாரு வாரு. பேர்ட்ஸோட ஃபுட்டை எடுத்து கொட்டி வைக்கிறீங்களா? க்ளீன் பண்ணி பேர்ட்ஸ் பர் ஃபீல் பண்ணது. சீக்கிரமா நீ ஃபுட்டு வேணும் ஆரியன் அப்படி சொல்லிட்டு பாருங்க. சாரி சொல்லிடுங்க. ஓகே ஓகே தாங்க, வெயிட் பண்ணிட்டோம். ஆரியன் பேட் பாய் மாதிரி பண்றான். சுண்டு பிண்டு என்னாச்சு? ஃபுட்டு வேணுமாம்மா? சீக்கிரமா நீ கலெக்ட் பண்ணி முடி. அவங்களுக்கு ரொம்ப பசிக்குதான் பேபி. உங்களுக்கு ரொம்ப பசிக்குது தான். அவங்ககிட்ட சொல்லுங்க, பேசுங்க ஏதாவது. ஃபீல் பண்ணாதீங்க. ஹோம் ஒர்க்கா? பத்தியா உன்னை பத்தி எப்படி பேசுறான்னு? பசிக்குதுன்னு கத்தி சொல்லுங்க, அவன் அப்பதான் சீக்கிரமா தருவான். ஹலோ சுண்டு பிண்டு, சீக்கிரமா சொல்லுங்க. பசிக்குது தானே? அவனால முடியவே இல்லையா? அவ்வளவுதானா? நீங்க ஏன் ஃபீல் பண்ணி கத்த மாட்டீங்களா? அவன் என்ன சொல்றான் பாருங்க. போதும் அப்படி சொல்றான். நீ இன்னும் சீடெல்லாம் கலெக்ட் பண்ண. ஐயோ ஹலோ சுண்டு பிண்டு, கீழே பாருங்க, உங்களுக்காக புதினா வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. அவன் கொட்டை இப்பதான் எடுத்து தரான். அவன் கலெக்ட் பண்ற ஸ்டைல பாரு. என்னை கலெக்ட் பண்ணிடுவியா ஆரியன்? பண்ணு பண்ணு. ஏன் பயப்படுறீங்க அவனை பார்த்தாவே? என்னாச்சு உங்களுக்கு? அவனும் ரவுடியெல்லாம் இல்லை, குட் பாய் தான். அடுத்து பார்த்து தண்ணி எடுத்து ஊற்றிடுவானோ. என்னது அது? ஆமா, கையில் எதுக்கு ஸ்டார் போட்டிருக்காங்க? அந்த ஸ்டார் காமி. என்ன மேஜிக்? அது என்ன பண்றீங்க? செப்பலா ஷூ அது? அந்த ஃபேஸ் காமி. அம்மா கையில ஸ்டார்ல வாங்கிட்டு வந்திருக்க, எதுக்கு பட்டு? அதான் மேம் எதுக்கு போட்டாங்க உங்களுக்கு? சர்ப்ரைஸ்ல நிக்க வைக்கிறாங்களா? ஆமா, சர்ப்ரைஸ்ல நான் ஆக்டிவ்ல நான் வரேனே. அட சீக்கிரமா, பேர்ட்ஸ் அழுது பேபி. நீங்க அழுறீங்கன்னு சொன்னா ஜாலியா இதை சவுண்ட் விடுங்க. சுண்டு பிண்டு சைலண்டா இருக்கீங்க. எதுக்கு ஃபீல் பண்ற இப்ப? குட் பாய். க்ளோஸ் பண்ணு. ஏய் வந்து சாப்பிடுங்க சுண்டு பிண்டு, சாப்பிடுங்க. ஆரியன் வச்சுட்டான் பாரு. உன்னோட ஸ்டார் ஸ்டோரி சொல்லு பேபி. ஏன் ஓவரா பறக்குற? என்னாச்சு? சுண்டு பிண்டு கொட்டை பற ரெடியா இருக்கு, சாப்பிடுங்க.
ஃபுட் டைம் தங்கம் கையிடு பார்க்கலாம். இந்த வீடியோல காமிக்கிறேன். தோ ஏ வாவ் நைஸ். எது அதுவா? சூப்பர் பேபி. அடுத்து பி போடு இல்லனா? தங்கம் ஏ பி சி எல்லாம் போட மாட்டியா? ஏ போட்டு சைலண்டா இருக்க. பாத்துக்கோங்க எல்லாரும். இதுதான் ஈயா. இது என்னமா? அது வந்து பிடி நான் இன்னும் செய்யணும். ஓ இன்னமும் செய்யணுமா? எஃப். ஆனா அந்த ஈக்கு இத்தனை கோடு நான் யார்கிட்டையும் பார்த்ததே இல்லை. நியூ இ எல்லாரும் பார்த்துக்கோங்க. ஆரினோட இன்னோவேஷன். அப்புறம் இப்போ என்ன எழுதுறீங்க? டபிள்யூவா? உங்க மேம்க்கு இந்த வீடியோ அப்படியே அனுப்பணும்டா. என்னது அது? சூப்பர். இப்பதான் கரெக்டா சொல்றேன். முன்ன ஏன் டபிள்யூ? அம்மா ஈ இன்னொரு டைம் டிரா பண்ணி பார்க்கலாம். ஈ ஈ போடு ஆரியன். ஐயோ அது ஈ இல்ல. ஈக்கு அத்தனை லைன் வருமா? எல்லாரும் பாத்துக்கோங்க. இதுதான் ஈ. பி போடு. ஏக்கு அப்புறம் பி காணோம். டைரக்டா ஈ போயிட்டா. எச் போயிட்ட. அதுவா? கையெடு காமிக்கலாம். இங்க பாருங்க. இந்த பிளஸ் வந்து ஹாஸ்பிட்டல் சிம்பிளாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னமோ ஒரு கோடு ஓடுது. ஓஹோ இதெல்லாம் என்ன லாங்குவேஜ்னு தயவு செஞ்சு புரிஞ்சா எனக்கு சொல்லிடுங்க. என்ன லாங்குவேஜ்? அதெல்லாம் இங்கிலீஷ் ஆரியன்? ஆமா ஆரியனோட இங்கிலீஷ் இதெல்லாம். சொல்லுங்க என்னென்ன எழுதிருக்கீங்க லெட்டர்ஸ்? ஓஹோ டபிள்யூங்க. ஹெச். அப்புறம் சூப்பர். அம்மா வீடியோ பிடிச்சிருக்கா கேளுங்க. நான் எழுதுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. ஆரியன் கேளுமா. நான் போட்டோ எடுத்துல வீடியோ எடுக்கிறேன். நீ என்ன பண்ற? ஆரியனோட சாங்கு. அது என்னதுமா? அதோட கனெக்டிவிட்டியும். ஓகே இந்த வீடியோ நல்லா இருக்கான்னு கேளுங்க எல்லாத்தையும். கேளு பேபி. ஏ பெத்து. வாவ் என்னமோ இஷ்டத்துக்கு இருக்கிறான். ஓகே தங்கம் பாய் சொல்லிடு. அவங்களாம் பாய் சொல்ல மாட்டான். ஆரியனோட வீடியோவும் பேர்ட்ஸோட வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அது முடிச்சுட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். பிளான்ஸ் எதாவது பர்ச்சேஸ் பண்ணலான்னு. லாஸ்ட் வீக் போயிருந்தோம். ஆனால் அங்கே எங்களுக்கு பெருசாக பிளான்ஸ் கிடைக்கல. அதனால தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த நர்சரி நல்லா இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். இது ஒசூரில் தளி ரோட்டில் இருக்க நர்சரி பாருங்கள். ரோட் பக்கமே இருக்கும். எல்லா செடியும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா வச்சுருந்தாங்க. இங்கே நம்ம ஒரு 4 செடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன செடின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மணி பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த தொட்டி ஒன்று 250 சொன்னாங்க. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இல்லை சும்மா ஷோக்கு வைக்கிற பிளான்ஸ் தான். இதெல்லாம் செம்பருத்தி. இதுவும் கொஞ்சம் ஷோ பிளான்ஸ் தான். அந்த லீவ்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? இது என்ன ஃப்ளவர்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ரோஸ் பிளான்ஸ். பச்சை கலரில் பூ விட்டுருந்தது ஒன்று. அது என்னன்னு கேட்டால் க்ரீன் ரோஸ் அப்படின்னாங்க. ஆனால் அதை நான் கரெக்டாக எடுக்கல உங்களுக்கு. இப்போ பாருங்கள் நம்ம வாங்கின செடியெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு ரெட் ரோஸ், ஒரு சாண்டல் கலரில் இருக்க ரோஸ் செடி. ஆரியன் பாருங்கள் எப்படி தள்ளி வச்சுட்டு பேய் மாதிரி வந்திருக்கான்னு. அவனும் எனக்கு
செடி நடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறானாமா. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி தோட்டத்தில் செடிங்க நடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு கார்டனிங் அமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆரியன் என்னை அப்படியே ஃபாலோ பண்ணி அவனும் ஏதோ நோண்டிகிட்டே இருக்கான், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம பழைய ரோஸ் இது. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது இதுதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, டபுள் கலரு. இந்த கலர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஒரு பிங்க் கலர் ரோஸ். செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. ஒன்று தான் வாங்கலான்னு போனேன், 4 செடி வாங்கிட்டேன். இது பாருங்கள் ஒரு மெரூன் கலர் ரோஸ். இது எல்லாமே டபுள் கலர் இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ தான் நான் குட்டியாக குறிப்பு பார்த்துட்ருக்கேன். ரோஸ் செடியில் நிறைய மொக்கு வைக்கிறது எப்படின்லாம். அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஓகே, ஆரியன் வீடியோவும் இந்த பிளான்ஸ் வீடியோவும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.